வெளியானது எண்ணிக்கை நிலவரம். தமிழகத்தில் முந்தும் மோடி, திமுகவிற்கு அதிர்ச்சியை கொடுக்கும் செய்தி. பிரதமரின் இல்லந்தோறும் இலவச சூரிய மின்சக்தி திட்டம் என்பது வீடுகளின் மேற்கூரைகளில் சூரிய மின் உற்பத்திக்கான தகடுகளை நிறுவும் உலகின் மிகப்பெரிய உன்னத திட்டமாகும். 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. அதுகுறித்து பிரதமர் கூறியதாவது: 1 கோடி வீடுகளில் மேற்கூரையை சூரிய மின்சக்தி அமைப்பை நிறுவுவதை இலக்காக கொண்ட பிரதமரின் சூரியோதயா யோஜனா என்ற திட்டத்தை தொடங்குவதன் மூலம் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் மின்சார கட்டணத்தை குறைப்பது மட்டுமின்றி மின்சாரத்துறையில் இந்தியாவை தன்னிறைவு அடைய செய்யும் என்று கூறினார். மேலும் இத்திட்டத்தின் கீழ் சூரிய மின் தகடுகளை அமைப்பதற்கு பிணை இல்லாமல் 2 லட்சம் ரூபாய் வரை 6.75% குறைந்த வட்டி விகிதத்தில் 12 பொதுத்துறை வங்கிகள் மூலம் கடனுதவிகள் வழங்கப்படுகின்றன. கடந்த மார்ச் மாத நிலவரப்படி கடனுதவி பெறுவதற்காக 3.10 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அதில் 1.58 லட்சம் விண்ணப்பங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு 1.28 லட்சம் பேருக்கு கடனுதவிகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் மத்திய அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் 100 மரங்களுக்கு இணையான வகையில் கரியமில வாயு வெளியேற்றம் குறைக்கப்படுகிறது. இதன் மூலம் இந்தியா எதிர்காலத்தில் தூய்மையான, பசுமையான, தற்சார்பு மிக்க நாடாக உருவெடுக்க வழிவகை ஏற்படுத்தும் என்றும் நம்பப்படுகிறது. மேலும் இத்திட்டத்திற்கு தமிழகத்திலும் அதிக வரவேற்பு கிடைத்துள்ளது. தமிழகத்தில் இத்திட்டத்தின் கீழ் கடந்த 1.5 ஆண்டுகளில் எத்தனை வீடுகளில் மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது என்கிற எண்ணிக்கை வெளியாகி இருக்கிறது. இம்மாதம் 10ஆம் தேதி நிலவரப்படி தமிழகத்தில் 48,700 வீடுகளில் சூரிய சக்தி மின் நிலையம் செய்தி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. மேலும் ஒவ்வொரு வீட்டிலும் சராசரியாக 2 கிலோவாட், 5 கிலோவாட் என மொத்தம் 260 மெகாவாட் திறனில் மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் அச்செய்தி கூறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி மீதும் மத்திய பாஜக அரசு மீதும் தமிழக மக்கள் மத்தியில் திமுக தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து வருகிறது. ஆனால் தமிழக மக்களோ திமுக சொல்வதெல்லாம் பொய் உருட்டுகள் தான் என்று உணர்ந்து பிரதமர் மோடியின் ஆதரவாளர்களாக மாறி வருகின்றனர். அதற்கு உதாரணம் மத்திய அரசின் நலத்திட்டங்களில் பயன்பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கையில் தமிழகம் முன்னிலையில் இருக்கிறது. முத்ரா கடன் அதிகம் பெற்ற பயனாளிகள் கொண்ட மாநிலமாகவும் தமிழகம் திகழ்ந்து வருகிறது. இப்படி இருக்க இந்த பிரதமர் சூரிய மின்சக்தி திட்டத்தில் தமிழகத்தில் இருந்து 48,000க்கும் மேலான பயனாளிகள் பயன்பெற்று வருவது திமுக செய்து வரும் பொய் பிரச்சாரம் பிசுபிசுத்ததற்கான மற்றும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துவிட்டது.